Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. And friends, இந்த ஸ்டார்டிங்ல சொல்ற இன்ட்ரோடக்ஷன்ல வெறும் தமிழ் பங்கு சந்தைன்றத நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ என்னோட பேரோட இன்க்ளூட் பண்ணி சொல்றதுக்கு எப்படி சொன்னா நல்லா இருக்கும்ன்றத உங்களோட சஜஷனா கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை, நான் உங்கள் கோபி அப்படின்னு சொல்லாமா, இல்லை வேற ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆக்சுவலாக இதை சொல்றப்பவே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த கமெண்ட்ஸ்க்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை வச்சு ஒரு போல் போட்டு நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 157 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.96% பாசிட்டிவ்ல 16,641ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 375 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.03% பாசிட்டிவ்ல 36,783ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டரான ரெவன்யூ போஸ்ட் பண்ணதுனாலையும் அண்ட் பெட்டரான சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் கொடுத்ததுனாலையும் ஓவரால் நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓரளவுக்கு லிஃப்ட் ஆகி இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் மார்க்கெட்ஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் இதனால் நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் ஆனால் அங்கிருந்து நல்லாவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுலயும் பர்டிகுலராக யூஎஸ் ஃபெட்டோட அவுட்கம் வர இந்த டைம்ல மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறத பார்க்குறப்போ யூஎஸ் ஃபெட்டோட மீட்டிங் அவுட்கம்ன்றது அந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்காதுன்னு மார்க்கெட் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா யூஎஸ் ஃபெட்டோட 75 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கையும் ஆல்ரெடி மார்க்கெட் ஓரளவுக்கு பிரைசிங் பண்ணிடுச்சு. ஆனால் அதை தாண்டி ஏதாவது நெகட்டிவ் ஆர் சர்ப்ரைசிங் அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மார்க்கெட் ஃபர்தர் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமியோட க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை முன்னாடி கொடுத்த 3.6% இருந்து இப்போ 3.2% கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2022ல வேர்ல்டு இன்ஃப்ளேஷன் ரேட்ன்றது அரௌண்ட் 8.3% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெசெஷனோட ரிஸ்க்ன்றது 2023ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபியூச்சரை நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ போக போக ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து இன்னைக்கு அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லாவே பெட்டராக வந்திருக்கு. அதாவது இந்த Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 47.9% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1000 crores இருந்த ப்ராஃபிட்ன்றது இந்த வாட்டி 2596 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே அசட் குவாலிட்டியை போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்போ கிராஸ் என்பின்றது அரௌண்ட் 350 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ அரௌண்ட் 19 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே நெகட்டிவா இருந்த பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுமே சடனா ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 2.11% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லாரஸ் லேப்ஸும் வந்து இன்னைக்கு அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20.4% அதிகமாக இருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.1% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ இப்படி மார்ஜின்ஸ் ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கிறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டின்றது இம்பாக்டாக இருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த இம்பாக்ட்ன்றது எக்ஸ்பெக்டட் விட ஓரளவுக்கு பெட்டர்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட ரெவன்யூ க்ரோத்தை செக்மெண்ட் வைஸ்னு பார்க்குறப்போ ஃபார்முலேஷன் செக்மெண்ட்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 33% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபார்முலேஷன் செக்மெண்ட்ன்றது அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் 23% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே ஓவரால் ரெவன்யூவில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுற ஏபிஐ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சிந்தசிஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ வந்து அரௌண்ட் 196% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கமிங் குவார்ட்டர்ஸ்ல இந்த சிந்தசிஸ் செக்மெண்ட் தான் கம்பெனியோட மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனாக மாறலாம். ஸோ அந்த செக்மெண்ட்ல எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்குதுன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு லாரஸ் லேப்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே லாரஸ் லேப்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.14% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மாருதி சுசுக்கியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இவங்களோட Q1 போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49.1% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 260 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் போன வருஷத்தோட லோ பேஸை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதை பற்றி மாருதி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமோடிட்டியோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இம்பாக்ட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் செமிகண்டக்டர் சிப் ஷார்டேஜஸ்னால அரௌண்ட் 51,000 வெஹிக்கல்ஸ் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் இந்த Q1 எண்ட்ல கஸ்டமர் ஆர்டர்ஸ்ன்றது அரௌண்ட் 2.8 lakh யூனிட்ஸ் பெண்டிங்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கமோடிட்டி ப்ரைஸஸ் அண்ட் செமிகண்டக்டரோட ஷார்டேஜ் இஷ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்ன்றது அடுத்தடுத்த குவார்ட்டரில் பெட்டர் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து இன்னைக்கு அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லாவே பெட்டராக வந்திருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20.4% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21% அதிகமாக இருக்கு.
எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு மாருதியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மாருதி சுசுகியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.55% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கோல்கேட்டோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். கோல்கேட்டோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.7% அதிகமாக இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 330 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10.1% கம்மியாக இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் என்னவோ எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருக்கு. ஆனால் இதை பற்றி கோல்கேட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் அண்ட் ஓவரால் ரூரல் ஸ்லோடவுன்னால இந்த கரண்ட் குவார்டர்ன்றது இம்பாக்டாக இருக்கிறதாவும், ஆனால் கமிங் குவார்ட்டர்ஸில் ட்ரெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கோல்கேட் கம்பெனி உங்கள் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்குற மாதிரி கோல்கேட்ல க்ரோத் இருக்கான்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு பதிலும் கம்பெனி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த குவார்டர்லேருந்து க்ரோத் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணுறது டாபர் டூத் பேஸ்ட் அண்ட் சம்டைம்ஸ் ஹிமாலயா கம்ப்ளீட் கேர். ஓகே, அடுத்து இன்னைக்கு நம்மளோட பொசிஷன்ஸோட அப்டேட்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற 15,000 புட் ஆப்ஷன் அண்ட் 14,500 புட் ஆப்ஷனை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு புது பொசிஷனும் எடுக்கல. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு டாடா மோட்டார்ஸ் கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.3% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் அரௌண்ட் 4,323 crores லாஸ் போஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் அரௌண்ட் 5,006 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ தவிர ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாமே வீக்காக வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரியாக்ஷன்ன்றது நாளைக்கு மார்க்கெட்டில் தெரியும். இனிவே இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 0.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று ஜொமேட்டோக்கு ஜெஃப்ரிஸ் ஹை கன்வென்ஷன் பை ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட் 100 rupees கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு கிரெடிட் சூஸே அவுட் பர்ஃபார்மிங் ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 90 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஜொமேட்டோ கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு ESOP அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்ல கிட்டத்தட்ட 4.6 crore ஷேர்ஸை ₹1 per ஷேர்ல அலாட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸை ரீடைன் பண்றதுக்கு இந்த மாதிரி ESOPs கொடுப்பாங்க. அதாவது ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு சில மினிமம் இயர்ஸ்ன்றது அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனி எம்ப்ளாயிஸை ரீடைன் பண்றதுக்கு இந்த மாதிரி ESOPs கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும், ₹1 என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த கேள்வி இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டா ₹1 ஜொமேட்டோட ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சன்சேரா இன்ஜினியரிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். சன்சேரா இன்ஜினியரிங் கம்பெனி இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஏப்ரல் 28, 2022 அன்னைக்கு லீடிங் நார்த் அமெரிக்கன் OEM கிட்ட இருந்து வந்த பிசினஸ் கான்ட்ராக்டை இப்போ வித்ட்ரா பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இதனால சன்சேரா இன்ஜினியரிங் கம்பெனியோட மைண்ட் வாய்ஸ் வட போச்சேன்ற மாதிரி இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சன்சேரா இன்ஜினியரிங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சன்சேரா இன்ஜினியரிங்கோட ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 7.45% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த கம்பெனி கொடுத்த அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 இருந்து சப்ளை பண்றதுக்கான கான்ட்ராக்ட். ஸோ இப்படி ரொம்பவே ஃபியூச்சர் டேட்ல கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 16,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,400 இருந்து 17,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும்.
அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.